பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துறேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்மளுக்கு ஒரு அருமையான வசனங்கள் மூலமாக இன்னைக்கு நமக்கு ஒரு ஆறுதலோட நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒரு தகப்பனா இன்னைக்கு வசனங்கள் கொடுக்குறாரு. நம்ம வசனத்துக்குள்ள போகலாம். நமக்கு ஒரு நல்ல ஒரு கதை பைபிள்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட கதை நமக்கு தெரியும். அந்த கதையில கவனிச்சோம் அப்படின்னா ராஜா நேபுகாத்நேசர் என்ன பண்றாரு, ஒரு சிலையை பண்ணி அந்த சிலையை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம். அப்ப கவனிச்சிங்கன்னா தானியேல் 3:17-18 வர்றது மாதிரி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளையும் ராஜாவாகி உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகி உமக்கு தெரிவிக்கடவது என்றார்கள் அப்படின்னு வசனம் பார்த்துருக்கோம். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல எல்லாரும் இவங்களை இந்த சிலையை வணங்கணும், இல்லைன்னா அவங்க கொன்றுவோம், தீயில போட்டு எரிச்சிருவோம்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு ஆளை மனுஷனை லிட்டரலா மிரட்டி உன்னை கொன்றுவோம் நீ வணங்கு அப்படின்னு சொல்ற அந்த சூழ்நிலையும் அந்த 3 பேர் ஒரு பண்ண காரியம் என்ன அப்படின்னா, அவங்க விசுவாசிச்சு அவங்க வணங்கின தேவனை விட்டு கொடுக்காம அவங்க மேல் மிகுந்த ஒரு நம்பிக்கை வச்சு அந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க வணங்காம நின்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னைக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள், நம்ம பல விதமான பிரச்சனைகள் நம்ம போயிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். கர்த்தரோட வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகி என்ன பண்றோம், உலக பிரகாரமா நம்ம தலை சாஞ்சு போயிடுறோம், வணங்கி போயிடுறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட போராட்டம், கஷ்டம், வேதனை, அழுகை, கண்ணீர் எதுவா இருந்தாலும் நீ பயப்படாத, உன் விசுவாசத்தை விட்டுறாத, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் நீங்க வசனத்தை கொடுக்குறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிறைய நேரங்கள்ல நமக்கு நம்மளோட சோதனைகள்லையோ, நம்மளோட கஷ்டத்துலையோ, இல்லை நம்ம கடந்து போகிற அந்த அக்னிலையோ நமக்கு எப்படி விசுவாசத்தோட இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து ஒரு பயத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வசனத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் இன்னைக்கு எப்படி தேற்றார் அப்படின்றத இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். அப்ப கவனிச்சிங்க அப்படின்னா, தானியேல் அப்போ என்ன பண்றாங்க, 7 மடங்கு அந்த தீய சூடு பண்ணுங்க, நம்ம அவங்க உள்ள போட்டுருவோம்னு சொல்லி அவங்க உள்ள போடுறாங்க. உள்ள போட்டும் அங்க ஒண்ணும் நடக்காம அங்க ராஜா கேட்கிறாரு, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆள் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்றாரு. இதை பார்த்த ராஜா இல்ல அந்த இருக்க மக்கள் எல்லாரும் வியந்து போனாங்க. எப்படி இன்னைக்கு அதே தேவனை நம்ம கும்பிடுறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக மறிச்சு இன்னைக்கு உங்களையும் எனக்காகவும் இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்ற விசுவாசிக்கிறோம். அப்ப கவனிச்சிங்க அப்படின்னா, முதலாவது அவங்களோட விசுவாசத்தை பார்க்கும்போது ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஃபெய்த். அவங்களுக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இதே தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம், கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா வலிக்கும், கண்டிப்பா வேதனையா இருக்கும், கண்டிப்பா அதை பற்றி நம்ம ரொம்ப புலம்புவோம். நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடந்தாகும், அது வாழ்க்கையோட விஷயங்கள். ஆனா அதுல இருந்து எப்படி விசுவாசத்தோட நம்ம கத்தரை பிடித்து கொள்றதுன்னு இன்னைக்கு வசனத்தை காட்டுறாரு. போராட்டத்தை மத்தியில இன்னைக்கு எப்படி அந்த எரிகிற அக்னியில 4வது மனுஷனா நின்று அதே தேவன் தான் இன்னைக்கு நமக்காக ஒவ்வொரு நம்மளுடைய போராட்டத்திலையும் அவர் நம்மளோட கூட நிக்க ரெடியா இருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை நமக்கு சொல்ல விரும்புறாரு. இன்னைக்கு வசனத்தின் மூலமா ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக் கொடுக்க போறாங்க. அப்ப நம்மளுடைய போராட்டத்துல எப்படி இயேசு நிக்கிறாரு, அதே நேரங்கள்ல ஒரு போராட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அழிக்க வந்திருக்கு, நம்ம சின்னபின்னமாக்க வந்திருக்கு, நம்மளை தூக்கி விடுறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த போராட்டத்துல கர்த்தருடைய ஒரு க்ளோரி அந்த இடத்துல வெளிப்படுறதுக்காக, அவரோட மகிமை வெளிப்படுறதுக்காகவே இன்னைக்கு ஒவ்வொரு போராட்டம் வருது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரத்துல என்றைக்கும் நம்ம கடந்து போகிற அக்னியில இருக்கட்டும், நம்ம போற போராட்டமா இருக்கட்டும், இது அத்தனை விஷயத்திலையும் நம்ம தாங்கி நடக்கும் பொழுது கர்த்தர் அதுக்காக நின்று அவரை வெளியே கொண்டு வருவதற்கு சாட்சி அனுக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் காட்ட போறாரு. வசனத்தின் மூலமா போகலாம். சரி, தானியேல் 3:25 அவங்க சொல்றாங்க,
அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கின்றேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆள் சாயல் தேவகுமாரன் தேவபுத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றான்னு சொல்லி வசனம் இருக்க போல, இன்னைக்கு அந்த தேவகுமாரன் இன்னைக்கு நம்ம நடுவுல நின்று எப்படி அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் இந்த போராட்டத்தின் மத்தியில அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த நேரத்துல, முதலாவதாக வெப்பம் அதிகரிக்கும் போது நிலைத்திருக்க விசுவாசம் என்ன அப்படின்னு நம்ம கத்துக் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்மளை சுத்தி போராட்டத்துல இருக்கும் போது, கஷ்டத்துல நம்ம நடந்து அந்த அக்னியில் நடந்து போகும் பொழுது, அவ்வளோ வெப்பமான அந்த நிலைமையில நம்ம இருந்தோமா அப்படின்னா, அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம அந்த விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள போறோம்? வாசிப்போம். முதலாவதாக தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3:17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். ஆமென். அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அந்த அழகா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்கன்னா, தெளிவா வந்து எந்த பயமும் இல்லாம முழு விசுவாசத்தோட அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்த தேவன் எங்களை விடமாட்டாரு, எங்க தப்பிக்க கூட வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு, ஒருவேளை ஏதாவது நடந்தாலும் நாங்க உங்களை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு விசுவாசத்தோட அவங்க சொல்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முழு விசுவாசம் எங்க இருந்து அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்ல கவனிச்சோம் அப்படின்னா, இந்த உண்மையான விசுவாசம் தங்களை வந்து விடுவிக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தர் மேல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து அந்த விசுவாசத்தோட பலனை காட்டுது. அது மட்டும் இல்லாம அந்த அசைக்க முடியாத விசுவாசம் நம்ம தேவன் மேல வைக்கும் பொழுது, கண்டிப்பா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து அந்த போராட்டத்துல பங்கெடுத்து நம்மளை விடுவிக்கக்கூடிய வல்லவரா இருக்கிறார் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விடுதலை பண்ணாரோ, அதே மாதிரி இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த இடத்துல இருந்து விடுதலை பண்ண ரெடியா இருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப எப்படி பிரதர் இந்த மாதிரி விசுவாசம் எங்களுக்குள்ள வரும்? எப்படி நாங்க எடுத்துக்கிறது? எங்களால முடியலையே, நம்ம போராடி போராடி நம்ம கீழே விழுந்து நிக்கிறோமே, விசுவாசத்துல ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோமே அப்படின்றதுதான். இந்த போராட்டத்துல எப்படி விசுவாசத்துல இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற அந்த நேரத்துல, நமக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன அப்படின்னா, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொன்னது போல, முதலாவது நம்ம வசனத்தை வாசிச்சு அதை கேட்டு அதன் பிரகாரம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் நமக்குள்ள உருவாகும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான் நம்ம சொல்றது, டெய்லி வசனத்தை வாசிப்போம், வசனத்தை வாசிச்சோம் கேட்டு அதில் இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம கைப்பிடிச்சு நடக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகலாம். அடுத்தது ஃபெய்த் க்ரோஸ் த்ரூ ட்ரையல்ஸ். நம்மளோட விசுவாசம் எப்போ இது நல்ல ஸ்ட்ராங் ஆகும்னா, நிறைய போராட்டங்கள் வரும்போது நம்ம விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு சின்ன பெரிய பெரிய போராட்டத்துக்குள்ள போய் நம்ம விசுவாசத்தை தேடிட்டு போனா நம்மளால அந்த நுனியில நம்ம நின்றுட்டு இருக்கும்போது நம்மளால முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா சின்ன சின்ன போராட்டம் வரும்போது, இது என் கர்த்தர் எனக்கு விடுவிப்பார், நான் உண்மையா இருப்பேன், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நடக்கும் பொழுது, அந்த சின்ன சின்ன போராட்டத்தை நமக்கு கர்த்தர் ஈஸியா நம்ம வெளியே வர வைக்கிறதுக்கு அந்த பலன் கொடுப்பார். அப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம தாண்டி வர 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 நம்ம போகிற எவ்வளவு பெரிய அக்னியா இருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கிறோம். எப்படி கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். வசனம் ஃபெய்த் க்ரோஸ் த்ரூ ட்ரையல்ஸ் அப்படின்னு சொன்ன எப்படி ஒரு போராட்டத்தின் மத்தியில் அந்த விசுவாசம் எப்படி அதிகமா வளரும் அப்படின்றதுக்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2:4 சொல்லுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அப்ப எப்படி அருமையாக விசுவாசத்தில் இருக்கவங்க எப்படி வந்து பொறுமையை கத்துக்கொள்றாங்க, எப்படி பலத்தோட அவங்க நின்று அந்த விசுவாசத்தை இன்னும் நின்று அதை பார்க்கக்கூடிய ஒரு பலம் கிடைச்சிருக்கு அப்படின்றது அழகாக அந்த வசனத்தை மூலம் பார்க்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோபுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. யோபு என்னாச்சு, செத்தாலும் நான் மறிச்சாலும் நான் ஒரு விசுவாசத்தின்னு சொன்னது போல, இன்னைக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த விசுவாசத்தை கைவிடாதபடி இருக்கணும் அப்படின்னா நம்ம வசனத்துல தேர்ந்தவங்களா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முதலாவது வசனத்தை தேர்ந்தெடுக்கிறதுனா எப்படி? வசனத்தை வாசிச்சு அதற்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளை நம்ம இருக்கும் பொழுது நமக்குள் ஆவியானவர் என வார்த்தையானவராக உள்ள இருக்கிற அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு விஷயத்திலையும் பலனை கொடுத்து விசுவாசத்தோட நம்ம நடக்கிறதுக்கு அவர் பலன் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கும். ஃபெய்த் இஸ் ஸ்ட்ரென்தன் பை பிரேயர்.
அது மட்டும் இல்லாம விசுவாசம் எப்படி ஜெபத்தின் மூலமாக பலன் அடையுது நம்மளுடைய விசுவாசம் அப்படின்றது ஆண்டவர் வசனத்தின் மூலம் காட்டுறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சுல. ஏன் விசுவாசம் நமக்கு அப்படி வருது வேணும் அப்படின்றத பார்த்துட்டோம். விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணுன்றது ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளுடைய போராட்டத்தின் மத்தியில அந்த விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்ன்றது ஆண்டவர் நம்ம காமிக்கிறார். சரி, இப்ப ஃபெய்த், அதாவது விசுவாசத்தை எப்படி ஜெபத்தின் மூலமா பலப்படுத்துகின்றது அப்படின்றதுக்கு பதிலாக மார்க் 9:23 ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்போ விசுவாசத்தை தான் முக்கியமான விஷயமா நம்ம கிறிஸ்துவ கொண்டு வர வேண்டியதா விஷயமா இருக்கு. இன்னைக்கு அந்த விசுவாசமே இல்லாம நம்ம போய் கிறிஸ்துவ அது பிரயோஜனம் இல்லை அப்படின்றத அதான் வசனத்தின் மூலம் பார்க்கணும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் அப்படின்னு வசனத்தை பார்க்கிறோம். அப்ப நமக்கு விசுவாச குறைச்சல் இருக்கு அப்படின்னா முதலாவதாக ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க ரெடியா இருக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, இந்த இடத்துல நான் விசுவாச குறைச்சலா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க வல்லவர் நல்லவர், நீங்க செய்யக்கூடியவர், அந்த சராசர பட்ச தேவன், ஆனா ஏன் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஏதாவது ஒரு குழப்பம்னு வரும்போது, அது வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், குழந்தை விஷயமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும், வியாதியின் படுக்கையில கூட இருக்கலாம், ஆனா ஏன் ஆண்டவர் எனக்கு விசுவாசம் வரலன்னு நம்ம தான் கர்த்தர்கிட்ட உட்கார்ந்து கேட்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்ப ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். சரி, அடுத்தது faith works through love. விசுவாசம் அன்பு மூலமாக எவ்வளவு அது ஒர்க் ஆகுது, எப்படி செயல்படுது அப்படின்றது வசனத்தின் மூலம் ஆண்டவர் காமிக்கிறார். கிறிஸ்து, அதாவது கலாத்தியர் 5:6 வசனத்தை சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் சொல்லி வசனத்தின் மூலம் ஆண்டவருக்கு பலன் கொடுக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்ப இவ்வளவு நேரமா நம்ம ஆண்டவர் அந்த விசுவாசத்தை குறித்து நமக்கு என்ன அப்படின்றத சொல்லிட்டார். இப்ப அந்த விசுவாசத்துல எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள நம்ம காத்து கொள்ளணுன்றதுக்கு அழகா இவ்வளவு நேரம் வசனம் ஆண்டவர் காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்தது யோபு 13:15 வசனத்தை வாசிப்போம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் சொன்னார். இது சொல்றது யாரு? யோபு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் விசுவாசத்தோடு நான் இருப்பேன்னு சொல்லிருக்காரு. அப்ப எப்படி அவர் கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சிருக்காரு? இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஆனா கர்த்தர் எப்படி அந்த அவர் விசுவாசத்தோடு வச்சிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அந்த வசனத்தை நம்ம பாக்குறோம். எபிரேயர் 11 33-34 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:33-34. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டேகருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆமீன். ஆமீன். அப்புறம் நல்லா கவனிங்க, அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அதாவது ராஜ்யங்களை ஜெயித்தாங்களா, நீதியை நடப்பித்தாங்களா, வாக்குத்தத்தங்களை பெற்றாங்களா, சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்க சொல்றது பிரகாரம் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன நடந்துச்சு? விசுவாசத்தினாலே, பை ஃபெய்த் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பாக்குறோம். நம்ம எப்படி ஒரு விசுவாசத்துல நம்ம இறங்கணும் அப்படின்னா, இன்னைக்கும் கர்த்தர் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை கொண்டு செய்யறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், விசுவாசம் தான் முதலாவதாக நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதமும் நடக்கிறதுக்கு திறக்கக்கூடிய முதல் கதவா இருக்கும். அப்ப அந்த விசுவாசம் கண்டிப்பா நம்மகிட்ட இல்லவே இல்லை, ஒண்ணுமே எனக்கு கிடையாது, என்னால முடியவே முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே முதலாவது நம்ம சரணடைஞ்சு, எனக்கு விசுவாசமே இல்லாண்டவரே தயவுசெய்து அபிவிசுவாசம் போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்டு வசனங்களை வாசித்து நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மளை விசுவாசம் நடக்க ரெடியா இருக்கிறார். எப்ப நம்ம விசுவாசத்துல நம்ம கர்த்தருக்கு முன்பாக நடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை உயர்த்துறதுக்கும் நம்மளை கனப்படுத்துறதுக்கும் ரெடியா இருக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். எப்படி உயர்த்தி கனப்படுத்துறாரு? இவ்வளவு காரியங்கள் சாதாரண மனுஷங்களால செய்ய முடியாத ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மை கொண்டு செய்யக்கூடிய வல்லவரா இருக்கிறார்ன்றத இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்போஸ்தலர் 5:29 வசனத்தை வாசிப்போம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது.
அப்ப நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து சிறைப்பிடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுவது பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுவது அவசியம் சொல்லி கர்த்தர் மேல் விசுவாசிச்சாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப நம்ம எப்ப நம்மளோட விசுவாசத்தை காமிக்கணும்னா, ஓ நான் இந்த விஷயத்த அப்படி பண்ணேன்னா கண்டிப்பா நான் அவ்வளவுதான், எனக்கு இந்த உலக பிரகாரம் எனக்கு பெரிய பிரச்சனை தான், பட் இருந்தாலும் இது கர்த்தருக்கு முன்பாக நீதியா இருக்கு அப்படின்னா அதை நம்ம விசுவாசிச்சு என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒண்ணுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் கர்த்தருக்கு விசுவாசிப்பேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம கர்த்தருக்கு முன்பாக நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட விசுவாசத்தோட பலத்தை காட்டுது. அங்க கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் அப்படின்றது ஆண்டவருடைய வசனத்தின் மூலமா காட்டுறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இப்ப எப்படி விசுவாசத்தோட அந்த போராட்டத்துல நம்ம பண்ணுவோம், எவ்வளவு பெரிய போராட்டம் அக்னி இருந்தாலும் விசுவாசத்தோட எப்படி நம்ம நடக்கணும்ன்றதை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது, ஜீசஸ் வாக்ஸ் இன்டு ஃபயர் பிஃபோர் ஹி பிரிங்ஸ் யூ அவுட். அதாவது நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம அந்த அக்னிக்குள்ள நுழையதுக்கு முன்பாகவே நம்மளை வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஆமென். நம்ம நல்லா கவனிச்சீங்கன்னா கர்த்தர் நினைச்சிருந்தா அவங்க உள்ள தூக்கி போடுறதுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள தூக்கி தீ கோயில எரியறதுக்கு முன்னாடியே தீ அணைச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா தீ பத்த விடாம பண்ணியிருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனே வர விடாம பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு நம்ம நல்லா யோசித்தோம் அப்படின்னா, என்ன வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இன்னைக்கு நமக்கும் அவங்களுக்கு சாட்சியா நிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குகைக்குள்ள தூக்கி எறியப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேதம் நடந்துச்சா? அவங்க உள்ள நுழைங்கிறதுக்கு முன்னாடி அங்க நின்று கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு கைகள் கட்டப்பட்ட கை வெளியே நின்று விடுதலையானவங்கமா நடந்துகிட்டு இருந்தாங்க தீக்குள்ள அப்படின்றத வசனத்தின் மூலமா பாக்குறோம். அப்ப 4வது ஆளா அவர் உள்ள நின்று என்ன பண்றாரு, அவங்களை விடுதலை பண்ணார் அப்படின்றத பாக்குறோம். என்னைக்குமே கர்த்தர் ஒரு போராட்டம் வருது அப்படின்னா டக்குன்னு சில விஷயத்துல தடுத்து நிப்பாட்டக்கூடிய தப்புன்னு கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம தாண்டி வரணும் அப்படின்றது ஒரு நல்ல காரியமா அவரோட சித்தமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவர் நம்மளோட சேர்ந்து வருவார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய போராட்டம், ஐயோ ஆண்டவரே ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம்னு கேட்கறதுக்கு பதிலாக, ஆண்டவரே இப்படி ஒரு போராட்டம் இருக்கு, இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, பரவாயில்ல ஆண்டவரே உன் சித்தம் இதனால் எடுத்துக்கிறேன், ஆனா உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீங்க வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு முன்பாக நின்று அதுக்குள்ள நடந்து பிரவேசித்து நம்மளை வெளியே கொண்டு வரக்கூடிய தகப்பனா இருக்கார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கர்த்தராக இயேசு மேல விசுவாசிக்கிறது மட்டும்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போராட்டம் தனியா நீங்க மட்டும் போராடக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்க எதை கஷ்டத்தினாலும், எவ்வளவு பெரிய போராட்டம்னாலும், எவ்வளவு பெரிய ஒரு அக்னினாலும் நீங்க நடந்து போகலாம். அது வியாதியா இருக்கலாம், துக்கம், கஷ்டம், கண்ணீர், வேதனை, எந்த விஷயமா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று என் மகன் என் மகள் இந்த போராட்டத்துல போறான், நான் அவனோட கூட இருப்பேன்னு சொல்லி அவர் உங்களோட கூட வருகிறான்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் அந்த வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏசாயால 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஆமென். எப்படி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த வசனத்தின் மூலமாக, நீ தண்ணீரில் நடக்கும்போது சரி, நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் சரி, நீ அக்னியில் நடக்கும்போது சரி, உனக்கு எந்த பாதிப்பும் வராது, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு உங்களுக்கும் எனக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கு ஒரு போராட்டத்திலேயோ, ஒரு கஷ்டத்திலேயோ, ஒரு வேதனையிலேயோ, ஒரு கண்ணீரிலேயோ, ஒரு அக்னியிலேயோ நீங்க நடக்கிறீங்க, ஆனால் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட மனசா கர்த்தர் உங்களோட பேசி, என் மகன் என் மகளை நான் திடப்படுத்துறேன், அவன் வடிக்கிற கண்ணீர் போதும், கவலைப்படுற விஷயங்கள் போதும், வேதனை போதும்னு சொல்லி அவர் நடந்து உங்களுக்குள்ள பலத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தரா இருக்கிறான்றத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் சிஸ்டர்ஸ். சங்கீதம் 23:4 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அழகா சொன்ன தாவீது என்ன பண்றாரு, தாவீதை ஓட ஓட விரட்டுறாங்க. ராஜாவா இருந்து சிங்காசனத்துல எவ்வளவு நாள் உட்கார்ந்தாரோ என்னமோ தெரியல, ஆனா அவர் ஆனதுல இருந்து அவரை துரத்தி அவர் காடு மலை அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி ஒளிஞ்சதுதான் அவ்வளவு விஷயங்களா இருந்த நேரத்துல இன்னைக்கு தாவீது அவ்வளவு போராட்டத்துல அவர் என்ன சொல்றாரு, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் இருந்தா நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவர் விசுவாசத்தை பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்னு சொல்லி அவர் அந்த விசுவாசத்தின் பலத்தினால அவர் பாடுறது பார்க்கணும்.
கர்த்தர் சும்மா விட்டாங்க. கர்த்தர் அவரோட கூட இருந்து அவர் ராஜாவாக சிங்காசனத்தை அமர வச்சு அவரை அழகு பார்த்த தேவனா ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து கரெக்ட் பண்ணி, அவர் சின்ன சின்ன தவறுகள் பண்ணாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் கரெக்ட் பண்ணி அவரோட கூட இருந்தார். ஆனா கடைசி வரைக்கும் தாவீது இயேசு கிறிஸ்து வச்சிருந்த விசுவாசத்தை விடாதபடிக்கு அவர் பிடித்து கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது, இன்னைக்கு நீங்க ஒரு அக்னிக்குள்ள பிரவேசிச்சு நீங்க போறீங்க அப்படின்னா அன்னைக்கு தெரியும் நீங்க எந்த மாதிரி கட்டுகள்னால நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க அப்படின்றது. இன்னைக்கு அக்னியினால் நுழைஞ்சு நம்ம சோதிக்கப்படுறது ஒரு நல்ல விஷயம் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா அந்த அக்னியின் மூலமாக நீங்க டிராவல் பண்ணி நீங்க போகும் பொழுது அந்த அக்னியில உங்களை சுத்தி இருக்கிற பிணைச்சு நிக்கிற அந்த சங்கிலிகள் என்ன அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு வசனத்தின் மூலம் காட்டுறாரு. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 66:10-12 வாசிப்போம். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அந்த வசனத்தின் மூலமா பார்க்கணும். சோ இதுல மூலமா என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த மக்களை மொத்தமாக அவங்க சுத்திகரிக்கிறாரு. அவங்கள தனி மக்களாக பிரித்து எடுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். அவங்க நடந்து வந்த காரியங்கள் எல்லாமே விசுவாசத்தின் போராட்டமாகவே தான் நடந்து வருது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வாசித்து பார்த்தோம்னா அப்ப இந்த இடத்துல கர்த்தர் எப்படி அந்த மக்களை சுத்திகரிச்சு கொண்டு வரார் அப்படின்றத பாக்குறோம். எதன் மூலமாக? அக்கினியின் மூலமாக அப்படின்றத பாக்குறோம். அப்போஸ்தலர் 16 வாசிப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைசாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஆமீன். இன்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நம்மளால அதை செய்ய முடியுமா? ஒருத்தங்க ஜெயில போட்டு சங்கிலினால கட்டி வச்சிருக்க அந்த சிச்சுவேஷன்ல பவுலும் சீலாவும் அவங்க துதித்து பாடி அவங்க நிற்கும் பொழுது விசுவாசத்தோட செய்யும் பொழுது என்ன ஆகுது? அவங்க சங்கிலிகள் உடைந்து போகுது அப்படின்றத பார்க்கணும். அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அந்த உடைந்து போற விஷயத்தை நம்ம கவனிக்கும் பொழுது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எவ்வளவு போராட்டங்கள் நம்ம இருந்தாலும் இன்னைக்கு நம்மளால அந்த மாதிரி ஒரு ஆண்டவர்கள் விசுவாசத்தை வச்சு நம்ம துதிக்க முடியுதா? சொத்தனை சொல்ல முடியுதா? இல்லைன்னா அவரை விசுவாசிச்சு அவர் ஆராதிக்க முடியுதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்பேற்பட்ட சங்கிலிகளா இருந்தாலும் அவர் உடைக்கக்கூடிய வல்லவரா இருக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். சகேரியால 13 வாசிப்போம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எப்படி இஸ்ரேல் மக்கள் போல இருக்கும் ஆண்டவருக்கும் அவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும் அப்படின்னா ஆண்டவர் சில விஷயங்களை அவங்க அனுமதிச்சு அவங்க அதை தாண்டி வராங்க. அந்த அக்னியில எதற்காக அவங்க சோதரிக்கப்படுறாங்க? அவங்களோட விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கு, அவங்களுக்கு பின்னாடி கட்டப்பட்ட சங்கிலியில விசுவாசம் இருக்குதா, இல்ல உலக பிரகாரமா இருக்கிறாங்களா, இல்ல இன்னும் எகிப்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களா, இன்னும் சிலை வழிபாடுகளுக்குள்ள இருக்கிறாங்களா, இன்னும் உலக பிரகாரமான சில விஷயங்கள்லையும் பெருமையிலையும் அசுத்தத்திலையும் கிடக்கிறாங்களான்ற ஒவ்வொரு சங்கிலியும் அந்த அக்னியில் நடந்து போகும்போது வெளிச்சம் காட்டி கொடுத்துரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்மளோட அக்னியில இந்த போராட்டத்துல கஷ்டத்துல நம்ம போகும்போது இன்னைக்கு உங்களோட ஒவ்வொரு அசிங்கமான கேவலமான விஷயங்களா இருக்கட்டும், என்னோட அசிங்கமான கேவலமான விஷயங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு சங்கிலிகளும் உங்களுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றத அந்த அக்னி காட்டி கொடுத்துரும். இன்னைக்கு கர்த்தர் விசுவாசம் இந்த அக்னிக்குள்ள நுழையும் பொழுது அந்த சங்கிலிகள் அறுக்கப்படும்ன்றத அழகா அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் காட்டுறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்தது the fire will not kill you, it will promote you. அதாவது நம்ம அக்னியில அந்த கஷ்டத்திலையும் மத்தியிலையும் போராட்டத்திலையும் ஆண்டவர் விசுவாசம் நடக்கும் பொழுது அந்த அக்னி நம்மளை கொல்றதுக்காக இல்லை, நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக, நம்மளை முன்னேற்றி நம்மளை உயர்த்துறதுக்காக அதுக்கு நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வசனத்தின் மூலம் பார்க்கலாம். தானியேல் 3:30 வாசிப்போம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமென். அப்ப அதே ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ன பண்ணாரு? குகையில தூக்கி அந்த தீக்குள் எரியிற அந்த சூளையில தூக்கி போட்ட அவரு
பின்னாடி இந்த விசுவாசத்தையும் பார்த்து ஆண்டவர் நடத்தி விடுதலை கொடுத்துக்கிற உண்மையான தேவன் உங்களோட தான் இருக்கிறான்ற தெரிஞ்சு கொண்டு அவர் என்ன பண்றாரு, உயர்த்தினார் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு அதே தான் கத்தர் பண்ண ரெடியா இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்திலையும் கஷ்டத்திலையும் போறீங்களா, கலங்காதீங்க. கத்தர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், உங்களோட சேர்ந்து வர ரெடியா இருக்கார், நீங்க அவர் விசுவாசிச்சா. ஆனா அதை சந்தோஷமா நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்க அதுல இருந்து வெளியே வரும்போது உங்களை உயர்த்துறதுக்கும் ரெடியா இருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். 1 பேதுரு 5:10 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். இந்த கொஞ்ச நாள் நம்ம நடக்க போற இந்த உலகத்துல நம்ம கொடுக்க போற உபத்திரத்தை நம்ம தாங்கி கத்தருக்குள் நம்ம பரிசுத்தமா காத்து கொண்டு நடந்தோம் அப்படின்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்காக நிரந்தரமாக வச்சிருக்க நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம அதுக்காக ஆண்டவர் ஒரு ஷேப் பண்றாரு. நம்மள ஆண்டவர் அதற்காக நம்மளை பலப்படுத்தி ஒரு சீர்படுத்தின்னு சொல்ற மாதிரி அதை பண்ணி நம்மளை கொண்டு போறதுக்கு ரெடியா பண்ணிட்டு இருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதை நீங்க விசுவாசிங்க. ஏன்னா கத்தர் அழகா சொன்னது போல நம்மளுக்கு இந்த அக்னி நம்மளை கொல்றதுக்கு அல்ல, இந்த அக்னி நம்மளை உயர்த்துறதுக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். சரி, யாக்கோபு 1:12 வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். அப்ப இன்னைக்கு அந்த ஜீவ கிரீடம் எங்க இருக்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும். நம்ம அந்த வாழ்க்கையில நமக்கு நடக்கிற ஒவ்வொரு போராட்டம் கஷ்டத்துக்குள்ளதான் இருக்கு, அந்த அக்னிக்குள்ள இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் மேல் விசுவாசிச்சு அதை நம்ம பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பார்த்துக்குவான்னு சொல்லி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது அங்க மறைஞ்சிருக்க அந்த கிரீடம், ஜீவ கிரீடத்தை நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தரதுக்கு ரெடியா இருக்காது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதான் இன்னைக்கு அந்த அக்னி, நீங்க போகிற அந்த அக்னி வெறும் அக்னியா இல்லாதபடிக்கு நீங்க அவர் விசுவாசிக்கும் பொழுது அதற்குள்ள இருக்க ஜீவ கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். இன்னைக்கு ஆதியாகமம் 41:41 வாசி. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்லி. ஆமென். அப்ப அதே மாதிரி யோசேப் கதையில பார்த்தோம்னா, யோசேப் அடிமையாக பிற்கப்பட்டு அங்க அடிமையா இருந்து கடைசி உயர்த்தப்பட்டு பார்வோன் ராஜாவுக்கு அடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரியா மாற்றினதுக்கு பாக்குறோம். அவனும் ஒரு போராட்டத்துல போனாரு. யோசேப்பு கஷ்டப்பட்டாரு, அழுக, கண்ணீர், எல்லா வேதனையும் பட்டாரு. ஆனா கத்தர் மேல் விசுவாசமா இருந்து இன்னும் ஆண்டவர் பண்ணிட்டாரு. என்னை நல்லா வாழ்ந்தேனே, இத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க, எங்க அப்பாட்ட சந்தோஷமா இருந்தேனே, ஆனா இன்னைக்கு அடிமையாயிட்டேன்னு சொல்லி அவர் வெறுப்பாகி ஆண்டவரை தூஷிக்காம அவர் பொறுமையை காத்துக்கொண்டு அன்போட விசுவாசத்தோட நின்று என்ன பண்ணாரு, அவர் கைதியாக அடிமையாகவே ரொம்ப நாள் இருந்தும் ஆனா கத்தர் கடைசி அவர் உயர்த்தாம விடலைங்க. அவரை உயர்த்துறதுக்காகவே அவருக்குள்ள அந்த அக்னிகள் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்தாலும் கத்தர் மேல் விசுவாசத்தினால அவர் எப்படி உயர்த்தப்பட்டார் அப்படின்ட்டு பார்க்கணும். இன்னைக்கு கத்தரை தான் கற்றுக் கொடுக்குறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம அக்னியில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எவ்வளவு வேதனை போராட்டம் நடந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு. விசுவாசம் இல்லாத மாதிரி தான் இருக்கும், பயப்படாதீங்க. கர்த்தர் விசுவாசத்தை கொடுப்பார். அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர் கொடுக்க ரெடியா இருக்கார். சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசிக்கலாம். எப்படி பெரிய விஷயங்கள் நம்ம விசுவாசிக்க போறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். விசுவாசம் ஒரு ட்ரைனிங். சின்ன சின்ன போராட்டங்கள் வந்தா கர்த்தரை பார்த்துவார், எனக்கு அவர் செய்வார். தலையை குனி விட மாட்டார். நம்ம சொல்லி வசனத்தை பிடித்து அதற்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது, பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சில நேரங்கள்ல இந்த அக்னியில நம்ம நடந்து போகும் பொழுது, உண்மையா விசுவாசத்தில் நடக்கும் பொழுது இப்படி சில விஷயங்கள் நடக்கணும். நீ நின்ற நிலை பல ஜனங்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எப்படி இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது உங்களை பார்த்து உங்களை கவனித்து வளரக்கூடிய ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல புறஜாதி மக்களா இருக்கட்டும், பரவாயில்ல எவ்வளவு விஷயம் இருந்தாலும் பொறுமையா நின்று இதுல இருந்து வெளியே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை நடத்தக்கூடிய தகப்பனா இருக்கிறார். நீங்க அதற்கு சாட்சியா இருப்பீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தானியேல் 3:29 வாசிப்போம். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். நல்லா கவனிச்சோம். நேசர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கில எறிகிறாரு, தீ குகைக்குள்ள எறிகிறாரு, சூளைக்குள்ள எறிகிறாரு. அவங்க கட்டுண்டவங்க என்ன பண்றாங்க, விடுவிக்கப்படுறாங்க. 3 பேர் இடத்துல 4வது பேரா நிக்கிறாங்க. அந்த அதிசயத்தை பார்த்து என்ன பண்றாரு ராஜா,
அது வரைக்கும் ராஜா சுத்தி இருக்க அத்தனை பேரும் அந்த சிலையை வணங்குறாங்க. ராஜாவே ஷாக் ஆகி இப்படிப்பட்ட தேவனான்றதை தெரிஞ்சு அவங்க அக்னியில் நடந்ததை பொறுத்து கொண்டு விசுவாசிக்கும் பொழுது அவங்க உயர்த்தினது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். ராஜா மனம் மாறுற அளவுக்கு நடந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இனி இந்த தேவன் சொல்ற உண்மையான தேவன் இவர் தான், இவங்களை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வசனத்துல அப்படியே அழகா வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அப்ப நம்மளுடைய இன்னைக்கு அவங்களோட அக்னிக்குள்ள அவங்க நடந்து போகும்பொழுது அவங்க விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய அக்னியில் நடந்து போகும் விசுவாசத்தோட நடந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஒரு சாட்சியாக, ஒரு ஒளியாக, ஒரு விளக்காக அடுத்தவங்களுக்கு முன்பாக வைப்பாருன்றத ஆண்டவர் வசனத்து மூலம் காட்டுறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது நம்ம அறிஞ்சுக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயமா ஆண்டவர் நம்ம காட்டுறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிச்சு கர்த்தரை கீழ்ப்படிஞ்சு நம்ம ஆவின் கனியோடு நடக்கும் பொழுது நம்ம பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்மளை பார்த்தாவே ஓகே இவங்க கிறிஸ்தவங்கப்பா, வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க, இவங்க தேவையில்லாத விஷயத்துல செய்ய மாட்டாங்க, தேவையில்லாத பேச மாட்டாங்க, இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை நம்ம இருக்க முடியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நிறைய இடங்களை கவனிச்சு பாத்துறீங்களா? ஒரு நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ஓகே இவங்க கிறிஸ்தவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க, தெய்வ பயம் இருக்கும், அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மள வெளியே நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பார்க்குறவங்க பார்த்து செஞ்சிருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா வசனத்துக்கு அட்லீஸ்ட் நம்ம கீழ்படுகிறதுனால. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒருவேளை நம்ம வாழ்க்கையை வசனத்துக்கு கீழ்படியாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல விளக்கா இருக்க முடியாது. இன்னைக்கு வசனம் நம்ம விளக்காக நம்மளை என்ன பண்றோம், பிரகாசிக்க வைக்குது. இன்னைக்கு இந்த பிரகாசம் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு நம்ம நிக்கணும்ன்றதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. ஆமென். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தால் பவுல், அவரு சிறைச்சாலைக்குள்ள போறாரு, போராட்டங்கள் இருந்துச்சு, எல்லா விஷயம் இருந்தாலும் இது எல்லாம் கிறிஸ்துவுக்கு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரு விசுவாசிச்சு எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அவர் பிரகாசமா இருக்கிறார் அப்படி விஷயங்களை நம்ம பாக்குறோம். அவர் எந்த போராட்டத்தையும் ஒரு வேஸ்டா நினைக்காதபடி கர்த்தர் எனக்கு கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கு, என்னை புடமுடுகிற விஷயமா இருக்கலாம், ஆனா அவர் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், என்னோட விசுவாசத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம்ன்றத ஒவ்வொன்றும் செஞ்சு அவர் ஒரு சாட்சியாக நிக்கிறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சிஸ்டர்ஸ், இன்னைக்கும் அதே தான். நம்மளுக்கு விஷயங்கள்ல ஏகப்பட்ட கஷ்டங்கள் போராட்டம் வந்தாலும் அதுல எப்படி நம்ம சாட்சியா நிக்கிறது கர்த்தருக்கு முன்பாக அப்படின்றத நம்ம செய்ய ரெடியா இருக்கலாம். சிஸ்டர்ஸ், யோவான் 11ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஆமென். நம்ம கவனிச்சோம்னா இங்க லாசரஸ் எழுப்புற விஷயத்தை பொறுத்து நம்ம பேசுறாங்க அந்த இடத்துல. இப்ப இன்னைக்கு நம்ம ஐயோ ஆண்டவரே என்னால இந்த போராட்டத்தை தாங்க முடியாது, என்னால முடியாது, எனக்கே அந்த போராட்டம் அப்படின்னு நினைக்காதபடிக்கு ஆண்டவர் இந்த போராட்டத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா, அந்த அக்னியை அனுமதிக்கிறார் அப்படின்னா அதுல ஆண்டவர் ஒரு விஷயத்த நம்ம செய்ய இருக்கிறார்ன்றத விசுவாசிங்க. ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய ரெடியா இருக்காரு. சிஸ்டர்ஸ், ஒருவேளை உங்க கண்ணீர் போராட்டங்கள் நிறைய இருக்கலாம், ஒரு பயங்கரமான அக்னிக்குள்ள நீங்க போகக்கூடிய விஷயமா இருக்கலாம், சொல்ல முடியாத ஒரு நிலைமையிலும் கூட இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள்ட்ட பேசுற காரியம், கர்த்தரை விசுவாசி, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நம்ம அவர் முழுமையா அவர்கிட்ட சரணடையும் பொழுது விசுவாசத்தினால நம்மளை பலப்படுத்தக்கூடிய தகப்பனா இருக்கிறார், அதிசயத்தை காண வைக்கக்கூடிய தகப்பனா இருக்கார். நீங்கள் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போறதுக்கு ஆண்டவர் என்னைக்கு அனுமதிக்க மாட்டார். சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அவர் சொல்ற விஷயம், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது விசுவாசத்தை எப்படி சாதாரண விஷயத்துக்கு விசுவாசம் இல்லை, உங்களுடைய போராட்டத்துல அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை வெறுங்கையா அனுப்பாதபடிக்கு உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கார். சிஸ்டர்ஸ், சரி, அந்த அக்னி சூளை எப்படி பார்த்தோம்ல, உலை எப்படி பயங்கரமா எரியுது, அதுல எப்படி அந்த 3 பேரையும் கொண்டு போய் உள்ள போட்டாங்க அப்படின்றது. இது இந்த மாதிரி அக்னி ஒரு நிரந்தரமான ஒரு அக்னி கிடையாது. சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வர ஒவ்வொரு போராட்டம், கஷ்டங்கள், அக்னிகள் எல்லாமே ஒரு நிரந்தரமானது கிடையாது. ஆனா நிரந்தரமானது என்ன தெரியுமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட மகிமை தான் இன்றைக்கு நிரந்தரமா இருக்கு அப்படின்றத ஆண்டவர் சொல்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம்.
மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதனாலதான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்பயே அப்படின்னோம்னா நமக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்க அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்காக பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது அழகா பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அதே தான் நமக்கு ஆண்டவர் சொல்ற விஷயங்கள். அவரோட வருகை சீக்கிரமா இருக்கு, இதை விசுவாசிங்க. ஆண்டவருடைய ரொம்ப சீக்கிரமா இருக்கு. அதற்கு முன்பாக எவ்வளவு நம்ம ஆயத்தமாயிக்கலாம் அப்படின்றத பாருங்க. அதுக்கு முன்பாக எவ்வளவு கஷ்டம் போராட்டம் எது வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் வரப்போறாரு, இதுல இருந்து ஆண்டவர் என்னை மீட்டு விட்டுருவாரு, இன்னும் சீக்கிரத்துல வரப்போறாரு, இந்த போராட்டத்துல பாதிலேயே என் கர்த்தர் என்னை வந்து கூட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட நம்ம இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கொள்ளணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்கு செய்ய வேண்டிய இந்த விஷயத்த ஆண்டவர் கத்துக் கொடுக்குறாரு. அதனாலதான் சொல்றாரு, விசுவாசமா இரு, விசுவாசத்துல உன் போராட்டத்துல விசுவாசமா இரு அப்படின்றத ஆண்டவர் 4வது மனுஷனா அந்த தீ சூளைக்குள்ள நின்று நம்ம கத்துக் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். ஆமென். அதேதான், இன்னும் நம்ம போராட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், கவலைப்படாங்க, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஆண்டவரோட வருகை சீக்கிரம் இருக்கிற நேரத்துல நம்ம இதை தாண்டி போறதுக்கு விசுவாசத்தை கட்டுக்கணும். இன்னைக்கு அந்த வலியா இருக்கலாம், ஒரு வேதனையா இருக்கலாம், ஆனா இந்த வலி நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய மகிமையை கொடுக்கறதுக்காக கர்த்தர் இந்த அக்னியில் நடத்தி கொண்டு போறான்றது விசுவாசிங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்படி விசுவாசித்தான் முன்னாடி காலத்துல இருந்த ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவர்கள் அவங்க ஒவ்வொரு போராட்டத்தையும் முடிச்சாங்க, ஒவ்வொரு அக்னியை தாண்டி முடிச்சு வந்தாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரி, யோவான் 16ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு திறவும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். எப்படி கிறிஸ்துக்கு முன்பாக அவர் நடந்து கடந்து வரக்கூடிய வந்த அந்த பாதையை, அக்கனி பாதையை எப்படி அவர் செஞ்சு வந்தார்ன்றது நம்மளுக்கு அழகா செஞ்சு காட்டு. அவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ வந்து அடிக்கப்பட்டு சித்திரவாதம் பண்ணப்பட்டு நிர்வாணமாக சிலுவையில் தொங்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தினது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நம்மளை புழுக்கள் மாதிரி நசுக்கி போட்டுடலாம், ஆனா எனக்கு மனுஷர்கள் வேணும், மனுஷங்க என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இமேஜ்ல படைச்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணாரு, அவர் சாயல படைச்சது மட்டும் இல்லாம நமக்காக அவர் நீதியை செய்யக்கூடிய தேவனா வந்து அந்த நீதியை செஞ்சார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு அதே பாதையில் நம்ம காட்டுறாரு. விசுவாசத்தோட இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலான்ட்டு நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரி, இன்னொன்னு, இந்த அக்னியின் விஷயத்த நம்ம நுழைஞ்சு போகும் பொழுது கர்த்தர் நம்மளை வந்து வெறுமையா விடுறது இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா, நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த உறவை இன்னும் அதிகமாக பெருக்கி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யறார். ஒருவேளை அந்த அக்னியில நடந்து போனேன்னா, ஐயோ ஆண்டவர் ஏன் ஆண்டவரே கொடுத்தீங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம தூண்டு போகாதபடிக்கு கர்த்தர் அனுபவிக்கிறாரு. இதை சுத்தமா இருக்கலாம், பரவாயில்ல, கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கு, என்னை வெளியே கொண்டு வருவான்னு சொல்லி அதன் மூலமாக நம்ம அந்த விசுவாசத்தை செய்யும் பொழுது அவரோட அன்பும் அவருக்குள்ள இருக்கிறதுக்குள்ள அந்த ஐக்கியத்துக்குள்ளே நம்ம இன்னும் அருமையாக உருவாட முடியுன்றத இன்னைக்கு வசனத்தின் மூலம் சொல்றாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க யாராவது கர்த்தரோட நெருங்கி பழகணும், கர்த்தரோட இன்னும் நெருக்கமா நான் இருக்கணும், என் அப்பாவோட நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா, இன்னைக்கு கர்த்தர் செய்ய கொடுக்க காமிக்கிறார் வசனத்தின் மூலமாக. ஒவ்வொரு போராட்டத்தையும் ஒவ்வொரு அக்னியும் ஆண்டவர் மேல் விசுவாசிச்சு நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய அந்த அருமையான அந்த ரிலேஷன்ஷிப் கர்த்தரோட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது வசனத்தின் மூலம் சொல்றாரு. வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடலின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப நம்ம பவுல பார்த்தோம்னா கமாலியர்கிட்ட படிச்சவரா இருக்காரு, ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு படித்த ஒரு ஆளு. ஆனா எல்லாத்தையும் விட்டு எனக்கு இயேசு கிறிஸ்து நான் ஃபாலோ பண்ணுவோன்ற விஷயத்துல அவர் வந்து முடிவெடுத்து புறஜாதி மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி அவருக்கு நடத்தி கொண்டு வர ஒரு விஷயம், பெரிய விஷயம் நம்ம வாசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய விஷயங்களை காட்டுவார். இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொன்னது போல அவர் எல்லாத்தையும் விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை நேசிச்சது, இயேசு கிறிஸ்து இவரை நேசிச்சது. இந்த மாதிரி அருமையான அன்புக்குள்ள அவங்களோட
ஐக்கியத்தை இங்க பாக்குறோம். இன்னைக்கு அவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் பவுலுக்கு நடந்துச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா அத்தனையும் ஐயோப்பா போதும் இந்த இயேசு கிறிஸ்துவ கும்பிட்டது அப்படின்னு நினைக்காதபடிக்கு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கடவுளை தேடினேன்னா நிறைய கஷ்டங்கள் வீட்டுல வரும், நிறைய கண்ணீர்கள் வரும் அப்படின்வாங்க. இன்னைக்கு அதான் பைபிள் வாசிக்காதவங்க சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு எல்லாத்துலயும் விடுதலை உண்டு. பைபிளை வாசிச்சு நடக்கிறவங்களுக்கு எல்லாருமேலையும் பயங்கர அன்பு நம்ம பெற்றுக்கொண்டு, அந்த பைபிள் வசனத்தின் மூலம் அன்பை பெற்றுக்கொண்டு நம்மளால அன்பை காட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வளர்த்து வச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம விசுவாசிக்க வேணாம். கர்த்தரை மட்டும் விசுவாசிப்போம். கர்த்தரோட வசனத்துக்கு கீழ்ப்படிய நம்ம ரெடியா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த அக்னிக்கு, ஆண்டவரே இந்த அக்னி இருக்கா, பரவாயில்ல அந்த போராட்டம் இருக்கா, நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டவர், நீங்க சுத்தமா தான் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது விசுவாசிச்சு ஆண்டவர் மேல் விசுவாசம் நடக்கும் பொழுது அவரோட நீங்க உறவாடுறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த அக்னியை கூட ஒரு ரொம்ப ஈஸியா நீங்க தூக்கி தாண்டி கூட்டி வரக்கூடிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் காட்டுவார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த போராட்டம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் இந்த போராட்டம் இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆண்டவர் தேட தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் எங்க ஆண்டவர் இந்த போராட்டத்தில் இருக்கீங்க, எங்க ஆண்டவர் அவங்களை தேடி வருது, எப்படி ஆண்டவர் இன்னும் உங்கள்கிட்ட பேசுறது, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்வது எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த அக்னியை யூஸ் பண்ணிக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த போராட்டத்துல வலி இருக்கும், வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துக்கம் இருக்கும், ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள், போதும் நம்ம செத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்துல கூட ஆண்டவர் விசுவாசிங்க. கர்த்தர் எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸையும் தூக்கி எறியக்கூடிய தகப்பனா இருக்காரு. எதற்கும் பயப்படாதுங்க. ஓகே எனக்கு பிரச்சனை இருக்கு, பரவாயில்ல, என் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவரை விசுவாசி பாருங்க. ஒவ்வொரு பாலும் உங்கள்கிட்ட வர ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களை அருமையான வழியில் நடத்தக்கூடிய, உங்களை ஒரு புது விஷயமா நடத்தக்கூடிய தகப்பனா இருக்கார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா 24:32 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அமேன். அப்ப ஆண்டவர் மறிக்கிறாரு, உயிர்த்தெழுகிறாரு, திருப்பி வந்து எம்மாவூர் போற அந்த வழியில அவங்க டிசைபிள்ஸை பாக்குறாரு, நிறைய விஷயங்கள் பேசுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, அச்சா இவ்வளவு விஷயங்கள் ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த துக்கத்தை இருந்தவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விட்டு இயேசு கிறிஸ்துவ அறிகிறார், அந்த அறிவுல இன்னும் அறிந்து கொண்டு அதை ஆண்டவர் பற்றி உலகெல்லாம் சொல்றதுக்கு அவங்க ரெடியாகி சந்தோஷமா போனாங்க அப்படின்றத பார்க்கணும். அவரோட அன்பு அவங்க பெற்றுக்கொண்டாங்க. மறுபடியுமாக அவங்களோட அன்புல அவங்க ஊறி இன்னும் அவரோட அந்த வசனமாக வார்த்தைகளை ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் விளக்கு போல பிரகாசிக்கிறதுக்கு அவங்க நடந்து கொண்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கு தான் உங்களோட போராட்டத்துல தான் நம்ம இன்னும் விசுவாசத்தோட இருந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆண்டவர்கிட்ட வளர்றதுக்கு ஒரு வழிகாட்டிய அந்த இடம் இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். போராட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு போராட்டம் வருதா, பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு சமயம் நம்ம இயேசு கிறிஸ்துவோட இன்னும் உறவாடுறதுக்கு, இன்னும் அதிகமான விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்றதுக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்க போராட்டத்துக்கு கண்டு பயப்படாதீங்க. உங்கள் போராட்டம் வருதா, நல்ல விஷயம், கர்த்தர் அனுமதிக்கிறாரா, நல்ல விஷயமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் தவறு பண்ணியிருந்தா அந்த விஷயங்கள் வந்துச்சுன்னா நான் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆனா எனக்கு சில விஷயங்களுக்கு நீங்க கத்துக் கொடுக்கறதுக்காக அந்த விஷயங்கள் வருதா, ஒரு அக்னி வருதா, பரவாயில்ல ஆண்டவரே, சத்தத்துப்படி நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன கத்துக் கொடுக்க போறான்றதை பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரொம்ப ஈஸியா நான் சொல்லிடலாம். நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் போற கஷ்டம் தெரியுமா, நான் விடுற கண்ணீர் தெரியுமா, நான் விடுற அவமானம் உங்களுக்கு தெரியுமா நீங்க கேட்கலாம். உண்மைதான், கஷ்டமான விஷயம், மனுஷனா. ஆனா கர்த்தரை நீங்க கூட வச்சு பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரை மாற்றி போடுறதுக்கு வழி கொடுக்குறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த பலனை கொடுக்குறாரு உங்களுக்கு. வார்த்தையினால் தேற்றக்கூடிய கர்த்தர். மனுஷன் எவ்வளவோ நின்று உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட். மனுஷன் கவுன்சிலிங் கொடுக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பைபிள் வசனத்துல கவுன்சிலிங் கொடுத்தாதான் உண்டு. இன்னைக்கு வசனத்தின் மூலமாக அவரே அந்த வார்த்தையானவர் உங்க மனசுல நின்று உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, நான் கொடுக்குற சமாதானம் சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி அனுப்புறார். நீங்க வெட்கப்பட்ட தலை கொண்டு போறதே கிடையாது. வியாதியா நீங்க கஷ்டப்பட போறதே கிடையாது. விடுதலை கொடுக்கக்கூடிய தகப்பன். சிலுவையில இட்டு ஃபினிஷ்டுன்னு சொன்ன சும்மா ஒரு விஷயம், 2 விஷயம், 3 விஷயத்துக்காக சொல்ல, எல்லா விஷயத்தையும், எல்லா கஷ்டங்கள், போராட்டம், வேதனைகள், அவமானங்கள், துக்கம், சாபம், வியாதி எல்லாத்தையும் உடைச்சது தான். அதனால அவர் சிலுவையில முடிந்துட்டுன்னு சொல்லி முட்டுட்டுன்னு சொல்லி முடிச்சாரு. அவர் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னார். ஏசாயா 48:10 வாசிப்போம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமேன். அப்ப ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அவரோட நேச்சர், அவரோட தன்மையை அவரோட மக்கள்கிட்ட,
அக்னியின் மூலமா வெளிப்படுத்துறாரு அப்படின்றத பார்க்கிறோம். இதோ உன்னை அப்ப அக்னி இதை உன்னை புடமிட்டேன், எதனால் புடமிட்டால் அக்னியின் மூலம், ஆனாலும் வெளியே போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்ப நம்ம வரங்கிற ஒவ்வொரு போராட்டங்கள் கஷ்டங்கள் வரா கவலைப்படாதீங்க சிஸ்டர்ஸ். ஒருவேளை நம்ம கவலைப்படணும் அப்படின்னா நம்ம பண்ண நம்ம சுய எச்சத்தின் இச்சையினால தவறுனால பண்ணனால சில விஷயங்கள் வருது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கதான் ஆகணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதபடிக்கு வசனத்தை ஃபாலோ பண்ணுவோம். ஆனா சில உபத்திரங்கள் உள்ள வருது அப்படின்னா புடமுடுறதுக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, ஓகே ஆண்டவர் கொடுக்குற விஷயம் இது எனக்கு கத்துக் கொடுக்குறாரு அப்படின்றத ஆண்டவர் அழகா சொல்றாரு. எப்பவும் கத்தர் அக்னினால அவர் எப்படி அவரோட பலத்தையும் அவரோட தன்மையும் தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்துறாருன்றது இந்த வசனத்துல பார்க்கணும். தானியேல் 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். தானியேல் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. பல போராட்டங்கள் கஷ்டங்கள் அந்த கண்ணீர் சிந்த அந்த வேதனைகள்ல அவர் போர் நிற்கும் பொழுது ஆண்டவர் அவர் தனியா விடல. அங்க அவர் வசனத்தின் மூலமாக அவர் பேசுறாருன்றதை நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல. ஸோ அவர் அந்த போராட்டத்திலையும் அந்த அக்னியிலையும் இருந்தது போல இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா, அந்த அக்னியில நீங்க அவர் உண்மையா தேடும் பொழுது, அவர் விசுவாசிக்கும் பொழுது, நீங்க எப்பேற்பட்ட அக்னியா நடந்து போனாலும், போராட்டத்தில் நடந்து போனாலும், அங்க கர்த்தர் உங்களோட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு சிஸ்டர்ஸ். நீங்க சீக்கிரமா அவர் கண்டுபிடிப்பீங்க. அந்த 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 போராட்டத்திலையும் அதோட அக்னியிலையும் கர்த்தரை கண்டுபிடிக்க ரெடியா இருக்கும் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு நம்மளோட போராட்டத்துல நம்ம கஷ்டத்துல எப்படி விசுவாசமா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்தாரு. கத்தரை பிடிச்சுக்கோங்க, கத்தர் உங்களுக்கு கைவிட போறதே கிடையாது. அவருக்கு நீங்க வேணும் அப்படின்னா இந்நேரம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டார் உள்ளுக்குள்ள. இன்னைக்கு வசனத்தை கேட்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் ஆண்டவர் பேசுற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க போராட்டத்தை சந்திச்சிருந்தாலும், இல்லை நீங்க ஆல்ரெடி ஒரு போராட்டத்துல போயிட்டு இருந்தாலும், ஒரு அக்னிக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட பேச விரும்புறார். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரமோஷன் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கார் சிஸ்டர்ஸ். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள அன்பான தேவனே, உங்க துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலை ஆண்டவரே, எவ்வளவு வசனங்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் இன்னைக்கு எங்களுக்கு ஆறுதல் தர்ற மாதிரி, எங்களை பலப்படுத்துற மாதிரி அக்னியில் நடப்பது எப்படி நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதுவும் விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்துல அந்த அக்னியில எப்படி உங்களை தேடணும், உங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும், உங்களை எப்படி நாங்க கண்டடையணும்ன்றதை எங்களுக்கு காமிச்சதுக்காக நன்றி செலுத்துறோம் தாப்பனே. ஒன்றும் தெரியாம அக்னியில நாங்க முட்டி மோதி நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிறத விரும்பாதபடிக்கு ஆண்டவரே, அதுல எங்களுக்கு வழி காட்டி நீங்க எங்களை கையை பிடிச்சி நடத்தி கூட்டி செல்லக்கூடிய தகப்பனா இருப்பதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா, இங்க பிரேயர்ல ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல அவங்களோட கூட இருங்க, பலப்படுத்துங்க, அவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க கூட இருங்கப்பா, அவங்க தேவைகளை சந்திங்க. எவ்வளவு போராட்டமா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வெளியே கூட்டு வர போற தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. எவ்வளோ நேரம் இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். வசனத்தை கேட்டு அது நடக்க அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. பெருமையோடையோ திமிரோடையோ இல்லை வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மன நிலைமை எங்களுக்கு இருந்தா தயவு செய்து அதை எடுத்து போட்டு உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி கீழ்ப்படியக்கூடிய மனசை எங்களுக்கு கொடுக்க ஆண்டவரே. ஆவியின் கனியில எங்க நிரப்புங்க. ஆவியின் கனியினால் அவங்க அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பலப்படுத்துங்க. வந்திருக்க அத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இயேசு நாமத்துல வேண்டிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.